நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இருந்து போதைப் பொருளை ஒழிக்க வேலை திட்டம். அரசு விற்பனை நிலையங்களை ஒரே கூரையின் கீழ் கொண்டுவர நடவடிக்கை. பல்கலைக்கழகங்களுக்கு மேலும் 540 பேர் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார்கள். அபிவிருத்தி நடவடிக்கையின் போது சுற்றாடல் பாதுகாப்பிற்கு பிரதான இடம். நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 65,644 அதிகரிப்பு. நியூசிலாந்து மற்றும் இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளில் இருந்து நாட்டை பாதுகாக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். 3 கட்டங்களின் கீழ் இது முன்னெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். முதல் கட்டத்தின் கீழ் நாட்டிற்கு போதைப் பொருள் கொண்டுவரும் நடவடிக்கை தடுக்கப்படும். 2வது கட்டத்தின் கீழ் பாடசாலைகளில் போதைப் பொருள் ஒழிப்பு குழுக்களை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் நடவடிக்கை 3வது கட்டத்தில் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அரச விற்பனை நிறுவனங்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டுவரும் அரச விற்பனை அபிவிருத்தி வர்த்தக கட்டிட தொகுதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் மக்கள் மயப்படுத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அரச விற்பனை நிறுவனங்களுடன் தொடர்புகளை பேணும் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில் துறையினரின் விற்பனை கூடங்களை ஒரே இடத்தில் கொண்டு வருவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாக உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க இருப்பதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். இதன் பிரகாரம் பல்கலைக்கழகத்திற்கு மேலும் 540 பேரை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மருத்துவ பீடத்திற்கு 110 பேரும் பற்சிகிச்சை பிரிவிற்கு 30 பேரும் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார்கள். பொறியியல் பிரிவிற்கு 100 பேரும் விஞ்ஞான பீடத்திற்கு 150 பேர் உட்பட ஏனைய துறை உள்ளடங்கலாக 540 பேர் இணைத்துக் கொள்ளப்படவிருப்பதாக அமைச்சர் நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் பரிணத ஓய்வூதிய கடன் பெரியோர்களுக்கு கௌரவத்துடன் வழங்கும் கடன் வசதியாகும். அபிவிருத்தி வேலை திட்டங்களின் போது சுற்றாடலை பாதுகாப்பதற்கு பிரதான இடம் வழங்கப்படும் என்று கிராமிய வீதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான ராஜாங்க அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் ரஞ்சித் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். சூழல் கட்டுப்படுத்தும் வகையில் வீதி அபிவிருத்தியினை ஏற்படுத்துவது தமது அமைச்சின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்கான 955 பேர் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பவர்களின் மொத்த எண்ணிக்கை 72,174 அதிகரித்திருக்கிறது. நேற்று இனம் காணப்பட்டவர்களில் 940 பேர் பாலியகுட கொத்தணியை சார்ந்தவர்கள் ஆவர். ஏனையவர்கள் சிறைச்சாலை கொத்தனையுடன் தொடர்புகளை பேணியவர்கள். இதேவேளை தொற்றிலிருந்து குணமடைந்த மேலும் 589 பேர் நேற்று வீடு திரும்பினார்கள். இதன் பிரகாரம் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 65,644 அதிகரித்திருக்கிறது. அத்துடன் 5 கோவிட் மரணங்கள் நேற்று பதிவானதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொழில் பயிற்சி அதிகார சபை முன்னெடுக்கும் கற்கை நெறிகளுக்கு அதிகளவான மாணவர்கள் பங்கேற்பதாக அதிகார சபையின் தலைவர் தரைந்த நலின் கம்லத் தெரிவித்திருக்கிறார். இந்த கற்கை நெறிகள் மூலம் தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு சந்தர்ப்பம் அமைவதாக அவர் குறிப்பிட்டார். அவை உள்நாட்டு செய்திகள். மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் பரிணத ஓய்வூதிய கடன் பெரியோர்களுக்கு கௌரவத்துடன் வழங்கும் கடன் வசதியாகும். இவ்வளவு குறைஞ்ச வட்டிக்கு எங்கட பிள்ளைகள் போல அல்லவா மரியாதை. பிரதான செய்தி வழங்குவோர்
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கோவிட் ஒழிப்பிற்காக 3 புதிய தடுப்பூசிகளை பெறுவதற்கான ஆய்வறிக்கை எதிர்பார்க்கப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜயசுமன தெரிவித்திருக்கிறார். ஆய்வறிக்கை கிடைத்ததன் பின்னர் நாட்டிற்கு பொருத்தமாக அமையும் வகையில் இருந்தால் மாத்திரம் குறித்த தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுகாதார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கல்முனை மின் பொறியியலாளர் பிரிவின் சில பிரதேசங்களில் இன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மின் துண்டிப்பு செய்யப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் கல்முனை பிராந்திய மின் பொறியியலாளர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. இதன் பிரகாரம் தரவை கோயில், கடற்கரை பள்ளி, அம்மன் கோவில் வீதி, உடையார் வீதி, இஸ்லாமாபாத் வீட்டு திட்டம், விவி வீதி, ஒலுவில், வௌவாலோடை, நிந்தவூர் தியேட்டர் வீதி, காரைதீவு, சாய்ந்தமருது, மளிகைக்காடு, கல்முனைக்குடி ஆகிய பகுதிகளில் மின் துண்டிப்பு செய்யப்படும். திருத்தப் பணிகள் காரணமாக மின் விநியோகம் தடைப்படுவதாக கல்முனை பிராந்திய மின் பொறியியலாளர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112206 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். நியூசிலாந்து மற்றும் இந்தோனேஷியாவில் நேற்று நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தில் 7.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானது. கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் நிலை கொண்டிருந்ததாக அந்நாட்டு புவிச்சரிதவியல் ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதேவேளை இந்தோனேஷியாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. அங்கு 6.2 ரிக்டர் அளவாக பதிவானது. சுமாத்ரா தீவின் கடல் பரப்பில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இது நிலை கொண்டிருந்ததாக நியூசிலாந்து அறிவித்திருக்கிறது. ரஷ்யா, ஈரான், சீனா ஆகிய நாடுகளின் கடற்படைகள் இந்த மாதம் நடுப்பகுதியில் கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபடவுள்ளன. பெருங்கடல் பகுதியிலேயே இந்த பயிற்சி இடம்பெறவிருக்கிறது. குறித்த 3 நாடுகளும் 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதியாக கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டன. கூட்டு பயிற்சி தொடர்பில் அமெரிக்கா சாதகமான கருத்தை வெளியிட்டிருக்கிறது. கடற்படைகளின் திறனை விருத்தி செய்ய இவ்வாறான பயிற்சிகள் தேவை என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாடல் பிரிவின் இயக்குநர் ஜான் கர்பி தெரிவித்திருக்கிறார். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112206 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலும் தலா ஒரு பூரணத்துவம் மிக்க கிராமிய விளையாட்டு மைதானம் அமைக்கும் வேலை திட்டம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். இதற்காக ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் தலா 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு மைதானங்களின் ஊடாக ஈட்டப்படும் வருமானம் அந்த மைதானங்களின் நிர்வாக குழுக்களுக்கு கிடைக்கும் வகையில் திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டாக்காவில் இன்று ஆரம்பமாக உள்ளது. இலங்கை நேரப்படி காலை 9 மணிக்கு
இந்த போட்டி ஆரம்பமாகும். இதேவேளை சுற்றுலா தென்னாப்பிரிக்க அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான முதலாவது T20 போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. லாகூர் மைதானத்தில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 6:30 இந்த போட்டி ஆரம்பமாகவிருக்கிறது. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். மாலைதீவிற்கு இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் அதிகளவானோர் சென்றிருப்பதாக அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது. 92,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அங்கு சென்றிருக்கிறார்கள். COVID-19 நெருக்கடிக்கு மத்தியில் சுற்றுலா தொழில்துறையினை முன்னெடுத்துச் செல்லும் நாடுகளில் மாலைதீவும் முன்னணி வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய், மாந்தை கிழக்கு பிரதேசங்களில் கொடித்தோடை செய்கை முன்னெடுக்கப்படுகிறது. விவசாய அமைச்சு உலக வங்கியின் பங்களிப்போடு விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இதனை நடைமுறைப்படுத்துகிறது. 25 ஏக்கர் பரப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த பயிர் செய்கைக்காக 50 பயனாளிகளுக்கு தலா அரை ஏக்கர் காணி வழங்கப்பட்டிருக்கிறது. செய்கைக்கான ஆலோசனைகளை வட மாகாண விவசாய திணைக்களம் வழங்குகிறது. என்ற கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் சீரான காலநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மத்திய, சபரகமுவ, ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இருந்து போதைப் பொருளை ஒழிக்க வேலை திட்டம். அரச விற்பனை நிறுவனங்களை ஒரே கூரையின் கீழ் கொண்டுவர நடவடிக்கை. பல்கலைக்கழகங்களுக்கு மேலும் 540 பேர் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார்கள். அபிவிருத்தி நடவடிக்கையின் போது சுற்றாடல் பாதுகாப்பிற்கு பிரதான இடம். நாட்டில் கோவிட் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 65,644 அதிகரிப்பு. நியூசிலாந்து மற்றும் இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம். இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.